الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. والله يضاعف لمن يشاء والله واسع عليم. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. சங்கை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீரின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய விளக்க உரைகளை மிக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹுடைய அடிப்படையில், அல்லாஹுடைய கிருபையினால் அந்த அடிப்படையிலே நாம் இதுவரைக்கும் 260 ஆயத்துகளை கடந்து 261வது ஆயத்திலிருந்து 269வது ஆயத்து வரைக்கும் உள்ள பாடங்களைத்தான் பார்த்து வருகிறோம். அந்த வசனங்களின் விளக்கங்களை கண்டு வருகிறோம். அந்த அடிப்படையிலே பாடம் என்ற வரிசையில் பார்த்தால் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய வரிசை எண் 403வது பாடமாக இருக்கிறது. 403வது பாடம் 403 என்ற பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த பாடம் எது சம்பந்தமானது என்றால், கிதாபுடைய ஆசிரியரின் வழக்கத்தை நாம் ஏற்கனவே சொன்னது போன்று, கிதாபுடைய ஆசிரியர் ஆரம்பமாக ஒவ்வொரு வசனங்களுடைய அந்த இணைப்பின் கீழும் அல் முனாசபத் என்று சொல்லக்கூடிய தொடர் விஷயங்களை, இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவார்கள். அடுத்ததாக அல் அகராதி, அதாவது லுகா என்று சொல்லப்படக்கூடிய அகராதி, பொருள் சம்பந்தமான விஷயங்களை, அதனுடைய வார்த்தைகளுடைய பொருள், அதனுடைய பொருள் அதை குர்ஆனின் மூலமும் ஹதீஸின் மூலமும் மற்ற விஷயங்களின் மூலமும் நமக்கு விளக்கி தருவார்கள். அந்த அடிப்படையில் கொண்டு வருவார்கள். அடுத்ததாக தஃப்சீரை கொண்டு வந்துவிட்டு அதற்கு பிறகு குர்ஆனில் அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இலக்கிய நயங்கள் சம்பந்தமாக, இலக்கியத்தில் அல்லாஹ் எந்த விஷயத்தை பயன்படுத்தி இருக்கிறான், இதன் மூலம் கிடைக்கக்கூடிய அழுத்தம் என்ன, இது போன்ற விஷயங்களை தெளிவாக நமக்கு எடுத்து கூறுவார்கள். இது கிதாபுடைய ஆசிரியரின் ஒரு முறையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அடுத்ததாக ஃபவாயித் என்று சொல்லப்படக்கூடிய பயன்கள் சம்பந்தமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இலக்கிய நயம். இந்த பாடத்தில் முர்சலுன் முஜ்மலுன் என்ற இலக்கிய விஷயங்கள் வருகிறது. அதேபோல் அல் மஜாஸ் அக்லி, இது போன்ற விஷயங்கள், இலக்கியத்துடைய அந்த நயங்கள் கொண்ட விஷயங்கள், இலக்கியத்துடைய சம்பந்தமான அந்த வாக்கியங்களின், இந்த வசனங்களின் இலக்கியத்தை தான் நாம் இந்த பாடங்களில் பார்க்க போகிறோம். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இலக்கியங்களின் விஷயங்களை விளங்குவோம். அதன் மூலம் குர்ஆனுடைய ஒளியை பெற்று நேர்வழி அடைவோம். வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். அல் பலாகா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் பலாகா, இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறது பலாகத் சம்பந்தமான விஷயம். அல் பலாகா என்றால் இலக்கியம், இலக்கியத்தினுடைய போங்கு, இலக்கியத்தின் நயம், இலக்கியம் சம்பந்தமான விஷயங்களைத்தான் இங்கு நாம் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க போகிறோம். அதில் கொண்டு வரக்கூடிய வாசகம் என்ன? முதலாவது ஆயத்திலிருந்து எடுத்திருக்காங்க கிதாபுடைய ஆசிரியர். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் கமஸலி ஹப்பத்தின், கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போன்று என்பதாக சொல்றாங்க. வித்து, சீட்ஸ், விதை, வித்தை போன்று. ஷுப்பிஹ, ஷப்பஹ சுபஹானஹு அஸ்ஸதகத அல்லதி துன்ஃபிகு ஃபீ சபீலிஹி, அல்லதி துன்ஃபகு ஃபீ சபீலிஹி பிஹப்பத்தின் ஸுரிஅத்
وباركها المولى فأصبحت 700 حبة. பாருங்க, ஒரு ஹப்பத்திற்கு அல்லாஹு தஆலா ஒப்பிடுறான் சதகாவை. ஷப்பஹ ஒப்பிட்டிருக்கிறான் சுபஹானஹு அல்லாஹு தஆலா. அஸ்ஸதகத சதகாவை அல்லாஹ் ஒப்பிட்டிருக்கிறான். அல்லதி எந்த சதகா, துன்ஃபகு ஃபீ சபீலிஹி அவனுடைய பாதையிலே செலவழிக்கப்படக்கூடிய அந்த சதகாவை அல்லாஹ் ஒப்பிட்டிருக்கிறான். பி ஹப்பத்தின் ஒரு வித்தை கொண்டு, ஜுரிஅத் பூமியில் விதைக்கப்பட்ட பூமியில் நடப்பட்ட அந்த வித்தை கொண்டு அல்லாஹு தஆலா ஒப்பிட்டிருக்கிறான். பாரக்கஹல் மௌலா இன்னும் அதிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்தானே அப்படிப்பட்ட வித்தை பற்றி வித்தைக்கு ஒப்பிட்டிருக்கிறான். ஃபஅஸ்பஹத் 700 ஹப்பத்தின் அந்த வித்தோ முளைத்து 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 700 ஹப்பத்துகளாக 700 வித்துக்களாக அது மாறிவிட்டது. ஃபஃபீஹி தஷ்பீஹுன் இதிலே ஒரு தஷ்பீஹ் இருக்கிறது. முர்சலுன் முஜ்மலுன் முர்சலான முஜ்மலான தஷ்பீஹ் இருக்கிறது. டி திக்ரி அதாத்தி தஷ்பீஹி தஷ்பீஹுடைய அதாத் தஷ்பீஹுடைய அதாத் நினைவு கூறப்படுவதன் மூலமாக வஹுதிஃப வஜ்ஹு ஷிபிஹி வஜ்ஹு ஷிபிஹ் போக்கப்பட்டதன் மூலமாக. நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்குது. தஷ்பீஹ் முர்சல் முஜ்மல் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. தஷ்பீஹ் முஜ்மல் முர்சல் என்றால் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும். ஃபீஹி இந்த விஷயத்திலே தஷ்பீஹ் இருக்கிறது. தஷ்பீஹ் என்றாலே ஒப்புமை என்பது அர்த்தம். ஒப்புமை என்று சொல்லும்போது, தஷ்பீஹ் என்று சொல்லும் பொழுது அதில் 4 விஷயங்கள் 4 ருக்குன்கள் அதில் தேவைப்படும். 4 ருக்குன்கள் இருந்தால் தான் அது தஷ்பீஹ். ஒன்று அல் முஷப்பஹ் ஒப்பிடப்பட்டது. இரண்டாவது அல் முஷப்பஹ் பிஹி அதை கொண்டு ஒப்பிடப்பட்டது. மூன்றாவது அதாத்து ஷிபு அந்த வார்த்தை க என்ற வார்த்தையின் மூலம் ஒப்பிடப்பட்டது. நாலாவது வஜ்ஹி ஷிபு அதாவது எதை வைத்து ஒப்பிடப்பட்டிருக்கு, எந்த ரீசன் ரெண்டுக்கு மத்தியில் உள்ள அந்த தோது எதில் ரெண்டு ஒத்திருக்கிறது. அதுக்கு நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான் அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி ஒரு மனிதன் சிங்கத்தை போன்று வீரத்திலே. அர் ரஜுலு என்பது முஷப்பஹ் ஒப்பிடப்பட்டது. கல் அசதிங்கிறது அசதுங்கிறது முஷப்பஹ் பிஹி அந்த சிங்கத்தை கொண்டு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கா என்ற வார்த்தை அதாத்தி ஷிபு அதன் மூலம்தான் ஒப்பிடப்பட்டிருக்கிறது. வஜ்ஹு ஷிபு என்ன ஃபி ஷுஜாஅத்தி வீரத்திலே. வீரம் என்பது அந்த மனிதனிலேயும் இருக்கிறது. அதனால சிங்கத்துக்கும் மனிதனுக்கும் மத்தியில் ஒப்பீடு செஞ்சிட்டோம். சரி, இப்போ இதுல முர்சல் என்றால் என்ன என்பதையும் முஜ்மல் என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டால் நம்ம அந்த ரெண்டையும் இணைச்சு என்ன விஷயம் சொல்றதுங்கிறது தெரிஞ்சிடும். முதல்ல தஷ்பீஹ் அக்ஸாமு தஷ்பீஹ் சொல்லுவாங்க. தஷ்பீஹுடைய வகைகள் என்று எடுத்துக்கொண்டால் தஷ்பீஹுல் முர்சல் என்று இருக்கிறது ஒன்றாவது. அத்தஷ்பீஹுல் முஅக்கத் என்று இருக்கிறது. மூணாவது தஷ்பீஹுல் முஜ்மல் என்று இருக்கிறது. நான்காவது அல் தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல் என்று இருக்கிறது. ஐந்தாவது தஷ்பீஹுல் பலீக் என்று இருக்கிறது. இப்போ இதில் வராத 2 வகையை முதல்ல சொல்லிட்டு 3 வகையை சொல்லிட்டு அடுத்ததாக இந்த 2 வகையை விளக்கும். அத்தஷ்பீஹுல் முஅக்கத் என்றால் என்ன என்றால் அதாத் க அப்படிங்கிற வார்த்தை போக்கப்பட்டிருக்கும். அர் ரஜுலு அல் அசது அர் ரஜுலு அல் அசது. இப்போ கல் அசதிங்கிற வார்த்தை கா காணும். அர் ரஜுலு அல் அசது மனிதன் தான் சிங்கம், சிங்கம் தான் மனிதன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னா அங்க அதாத் என்று சொல்லப்பட்டு க அந்த வார்த்தை போக்கப்பட்டிருந்தால் அது தஷ்பீஹுல் முஅக்கத். சரி, அடுத்து தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல்னா என்ன? வஜ்ஹு ஷிபு அதில் கூறப்பட்டிருக்கும். அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி ஷுஜாஅத்தில் அர் ரஜுலு கல் அசதி ஃபி ஷுஜாஅத்தி ஷுஜாஅத் என்ற வார்த்தை வீரம் அது வஜ்ஹு ஷிபு என்று சொல்லுவாங்க. அந்த வஜ்ஹு ஷிபு சொல்லப்பட்டிருந்தால் அது என்னது? அதுதான் அதுக்கு பேரு தஃப்சீர் தஷ்பீஹுல் முஃபஸ்ஸல் என்று சொல்லுவாங்க. இல்லை விளக்கமான தஷ்பீஹ். அதாத்து ஷிபுவும் சொல்லப்படலை, வஜ்ஹு ஷிபுவும் சொல்லப்படலை என்றால் அது தஷ்பீஹுல் பலீக் ரொம்ப உச்சக்கட்ட தஷ்பீஹ்.
அர் ரஜுலு அல் அசது நம்ம சொன்ன மாதிரி ரஜுலு அல் அசது என்று சொல்றது. சரி, அப்ப இதுல முர்சல் முஜ்மல் என்று சொல்லப்பட்டிருக்கு. முர்சல் என்றால் என்ன? முர்சல் என்றால் அதாத் அதிலே கூறப்பட்டிருக்கும். அர் ரஜுலு கல் அசதி, இந்த காங்கிற வார்த்தை கூறப்பட்டிருப்பதனால் அது முர்சல். எதில் அந்த அதாத்துடைய ஹர்ஃப், அந்த ஒப்புமை செய்யக்கூடிய ஹர்ஃப் எழுத்து கூறப்படுமோ அதற்கு அத்தஷ்பீஹுல் முர்சல் என்பதாக சொல்லப்படும். அப்போ கா என்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கு. கமசலி ஹப்பத்தின் காங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கனால இதுல தஷ்பீஹே முர்சல் இருக்கு, எந்த சந்தேகம் இல்லை. அடுத்து முஜ்மல். முஜ்மல் என்றால் என்ன அப்படின்னா அதுல வஜ்ஹு ஷிபஹ் போக்கப்பட்டிருக்கும். கமசலி ஹப்பத்தின், வித்தை போன்று என்று சொல்லிட்டு வித்துக்கும் நீங்க செலவழிக்கக்கூடிய சதக்காவிற்கும் அல்லாஹ் ஒப்புமை செய்கிறான். அப்ப சதக்கா வித்து, இதுல ஹப்பத் என்று சொல்லப்படக்கூடியது அல் முஷப்பஹ். சரி, ஹப்பத் என்று சொல்லப்படக்கூடியது அல் முஷப்பஹ் பிஹி, அது வித்து கொண்டுதான் ஒப்பிடப்பட்டிருக்கு. எதை ஒப்பிடப்பட்டிருக்கு? எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கா? சதக்கா, தர்மத்துக்கு ஒப்பிடப்பட்ட. சதக்காங்கிறது அல் முஷப்பஹ். அப்ப சதக்கா என்பது முஷப்பஹ், ஹப்பத் என்பது முஷப்பஹ் பிஹி, க என்ற வார்த்தை அதாவது ஷிபுஹு எதுல ஒப்பிடப்பட்டிருக்கு என்றால் அது சொல்லப்படல. அப்போ வஜு ஷிபு சொல்லப்படலை. அப்போ அதாத்த ஷிபு சொல்லப்பட்டிருந்தால் அது முர்சல், வஜு ஷிபு சொல்லப்படவில்லை என்றால் அது முஜ்மல். அப்போ இதில் தஷ்பீஹுல் முர்சலுல் முஜ்மல், முர்சலுல் முஜ்மலுன். இதில் அதாத்த ஷிபு சொல்லப்பட்டு வஜு ஷிபு, அதாவது எதற்காக வேண்டும், இந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள ஒப்பீட்டினுடைய அந்த வஜு நோக்கம் என்ன என்பது போக்கப்பட்டிருப்பதனால் இது முர்சல் முஜ்மல் என்பதாக சொல்லப்படும். லிதிக்ரி அதாத்தி தஷ்பீஹி, தஷ்பீஹுடைய அந்த எழுத்து கூறப்படுவதனால் இது முர்சலாகவும், வஹுதிஃப வஜ்ஹு ஷிபு, வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டதனால், வஹதுஃபின் வஹதுஃபி வஜ்ஹு ஷிபு, வஜ்ஹு ஷிபு போக்கப்பட்டதனால் அது முஜ்மலாகவும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கால அபு ஹையான், அபு ஹையான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், வஹாத தம்சீலு தஸ்வீருன் லில் அலாஃபி கஅன்னஹா மாசிலத்தும் பைன ஐனன் நாதிரி. வஹாத தம்சீலு, இந்த உதாரணம், தஸ்வீருன் லில் அலாஃபி, பன்மடங்கிற்கு, பன்மடங்குடைய அந்த விஷயத்திற்கு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கஅன்னஹா, அது எப்படின்னு சொன்னா அந்த அலாஃப், அந்த பன்மடங்கு என்பது மாசிலத்துன், அப்படியே ஊமையாக இருக்கிறது. பைன ஐனை அன் நாதிரி, பார்க்கக்கூடியவருடைய கண்களுக்கு முன்னால், பார்க்கக்கூடியவருடைய கண்களுக்கு முன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி முன்னாடியே உதாரணமாக காட்டப்பட்டிருப்பதை போன்று அந்த பன்மடங்குகள் என்பது இங்கு தோற்றமாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உதாரணத்துல. ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் என்று சொல்லும்போது அவருக்கு முன்னாடி வித்து கண்ணுக்கு வருது, அப்புறம் அந்த கதிர்கள் கண்ணுக்கு வருது, ஒவ்வொரு கதிரிலையும் 100 வித்துக்கள் முளைத்தது கதிருக்கு, இது எல்லாமே கண்ணுக்கு அவருக்கு முன்னாடி அப்படியே தோற்றமாக ஒரு உவமையாக அவருக்கு ஒரு படம் போட்டு காட்டப்பட்டதை போன்று இந்த தஷ்பீ, இந்த ஒப்புமையை, இந்த உதாரணத்தை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உதாரணத்தை அல்லாஹ் அவ்வளவு தெளிவா சொல்லிட்டான். சரி, இரண்டாவது விஷயம், அம்பத சபா சனாபின் கமசலி ஹப்பத்தின் அம்பத சபா சனாபில். அம்பத்த அதை விளைவிக்கிறது, சபா சனாபில் 7 வித்து, 7 கதிர்களை விளைவிக்கிறது. அப்போ ஒரு முத்து, ஒரு வித்து என்பது 7 கதிர்களை விளைவிக்கிறது. அது சம்பந்தமாகத்தான் இங்க பேசப்படுது, 7 கதிர்களை விளைவிக்கிறது. சரி பாருங்க, இஸ்னாதுல் இம்பாத்தி இல் ஹப்பத்தி, முளைவித்தல் என்பது இணைக்கப்படுகிறது. இஸ்னாதுல் இம்பாத்தினா முளைவித்தலை இணைக்கப்படுகிறது. இல் ஹப்பத்தி, தானியத்தின் பக்கம், வித்தின் பக்கம். இஸ்னாதுன் மஜாசியுன், இது மஜாசியான இஸ்னாதாக இருக்கிறது. இது மஜாசியான இஸ்னாதாக இருக்கிறது. இதுக்கு பேர் என்னது? இசம்மா, பேர் சொல்லப்படும். இதற்கு இதற்கு பெயர் சொல்லப்படும் இஸ்னாதுன் மஜாசியுன், இஸ்னாதே மஜாசி என்பதாக சொல்லப்படும். ஓ இசம்மா,
அதாவது இலல் ஹப்பத்தி இஸ்னாதுன் மஜாசியுன், இம்பாத் முளைவித்தல் என்பதை இணைப்பது, எதன் பக்கம் வித்தின் பக்கம் இணைப்பது இஸ்னாதுல் மஜாசி என்பதாக வரும். அப்போ இது இஸ்னாதி மஜாசியாக இருக்கிறது. இதற்கு என்ன பேர் சொல்லப்படும்? அல் மஜாசுல் அக்லியி, மஜாசே அக்லி என்பதாக சொல்லப்படும். லி அன்னல் மும்பிச்ச, நான் முளைவிக்கக்கூடியவன், ஃபில் ஹக்கீக்கத்தி, உண்மையிலேயே அதை விளைவிக்கக்கூடியவன், முளைக்கச் செய்பவன், உவல்லாஹு தாலா, அல்லாஹு தாலாவாகத்தான் இருக்கிறான். அப்போ இந்த இடத்துல அல் மஜாசுல் அக்லியு என்பதாக சொல்லப்படுது. அல் மஜாஸ் என்றாலே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். அல் மஜாஸ் என்றாலே அது ஒரு அசலான மானா, அது ஒரு வார்த்தையை புழங்கி அதனுடைய அசலான அர்த்தம் நாடாம வேறொரு அர்த்தம் நாடப்படும். அது பல காரணங்களுக்காக நாடப்படும் சொன்னோம். அதுல ஒன்று முசப்பிபியா, அந்த இடத்துல சபபா இருக்கு, சபபியா, விளையிறதுக்கு காரணமாக எது இருக்குது, இந்த வித்து இருக்கிறதுனால அதை சபபியாங்கிற அடிப்படையில் மஜாஸாக இங்கே கொண்டு வந்தாச்சு, இங்கே சொல்லியாச்சு. மஜாஸில் இஸ்னாதுல் மஜாசி என்று சொன்னோம், மஜாஸே அக்லின்னு சொல்லி சொன்னோம். மஜாஸே அக்லின்னா என்ன? முதல்ல அந்த செயலை இணைப்பது அல்லது அதனுடைய கருத்தை இணைப்பது, செயலை இணைக்கிறது அல்லது அதனுடைய கருத்தை இணைப்பது. இலா கைரி மாஹுவ லஹுல் இலாகத்து, அந்த செயலுக்கும் அந்த வார்த்தைக்கும் சம்பந்தமே இருக்காது. இந்த செயலுக்கும் அந்த வார்த்தைக்கும் வந்து எந்த தொடர்பும் இருக்காது. ஆனால் அதனுடைய அசலான இணைப்பை நாடுவதை விட்டும் அங்கு தடை இருப்பதனால அந்த மாதிரி இணைக்கிறது. உதாரணமா அம்பத்த சபா சனாபில என்று சொல்லியாச்சு. அப்ப அம்பத்த அப்படிங்கிற விளைவிக்கக்கூடியது எது விளைவிக்குது? இந்த இடத்துல சொல்றது, இந்த செயலை எதன் பக்கம் இணைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த வித்தின் பக்கம் இணைச்சிருக்கிறோம். ஆனா அசல வித்துவால விளைவிக்க முடியுமானா முடியாது. அப்ப அங்க விளைவிக்கக்கூடியதுன்னு சொன்னா அல்லாவாக இருக்கிறான். ஆனா அல்லாங்கிற விஷயத்தை அங்க என்ன செய்ய முடியாது. அங்க அதனுடைய அசலான பொருளை, அம்பத்தத் அப்படிங்கிற அசலான விஷயத்தை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர்றது கொஞ்சம் சிரமம். ஏன்னு சொன்னா அங்க என்ன இருக்கு, வித்துங்கிறது சொல்லியாச்சு. சரி, இப்போ அதே நேரத்தில் இஸ்னாதே மஜாசின்னு சொன்னோம். இஸ்னாது மஜாசினா என்னன்னா அந்த ஃபேலுடைய சபபின் பக்கம் இணைக்கிறது, செயலுடைய காரணத்தின் பக்கம் அல்லது அதன் காலத்தின் பக்கம் அல்லது இடத்தின் பக்கம் அதனுடைய மஸ்தரின் பக்கம் இணைக்கிறது. அல்லது அதாவது மஃபூலோட ஃபாயிலுக்கு மப்னியாக வச்சு இணைக்கிறது. உதாரணமாக காரணத்தின் பக்கம், இங்கே காரணத்தின் பக்கம் இணைச்சிட்டோம். இஸ்னாதே மஜாசி என்ன செய்யப்படுது, காரணத்தின் பக்கம் இணைக்கப்படுது. அதாவது முளைவிக்கக்கூடிய காரணம் எதை கொண்டு எல்லாம் முளைவிக்கலாம்னா அந்த வித்தை கொண்டு, வித்து ஒரு காரணமாக இருப்பதனால அந்த வித்தின் பக்கமே அல்லாத்துல இணைச்சிட்டான். இதுக்கு தான் இஸ்னாதே மஜாசி. சரி, இதுக்கு மஜாசுல் அக்லி என்பதாக பேரும் சொல்லப்படும். இப்போ அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. நஹாரு ஜாஹிதி சாயிமுன் வ லைலுஹு காயிமுன், ஜாஹிதுடைய பகல் நோன்போடு கழிகிறது, அவனுடைய இரவு நின்ற வண்ணமாக இபாதத்தில் திளைத்த வண்ணமாக கழிகிறது. பகல் நோன்போடு கழிகிறது, இரவு இபாதத்தோடு கழிகிறது. பகலுக்கு நோன்பு வைக்கிறதுங்கிறது தெரியாது, இரவுக்கு இபாதத் செய்யுங்கிறது தெரியாது. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறது என்னன்னு சொன்னா, பகல்ல அவன் நோன்பு பிடிச்ச வண்ணமா இருக்கான் ஜாஹித், இரவுல அவன் தொழுத வண்ணமா இருக்கான். அப்போ இந்த இடத்துல ஒரு இணைப்பை ஏற்படுத்தும். அதாவது பகல் நோன்பு வைக்குமானா பகல் நோன்பு வைக்காது. சரி, இரவு அதே நேரத்தில் அதில் வந்து யார் இருக்கானோ அவன் தான் நோன்பு வைப்பான். இரவு நின்று வணங்குமானா இல்லை. அப்போ யார் அதில் இருக்கானோ அவன் தான் வணங்குவான். இப்போ இந்த இடத்துல வந்து நோன்பு என்பது பகலுடைய லமீரின் பக்கம், லமீர் அதாவது நஹாரு ஜாஹிரி சாயிமுன், இப்போ லமீரின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வணக்கம் என்பது இரவின் பக்கம் இணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அசலை செய்யக்கூடியவங்க அவங்க கிடையாது. அதே மாதிரி இஸ்தாஹமத் ஷவாரி அவள் காஹிராவுடைய ரோடுகள் நெருக்கடி ஆகிவிட்டது.
அந்த இடத்துல நெருக்கடி ஆகிவிட்டதுங்கிறத ரோட்டின் பக்கம் இணைக்கப்படுது. நான் செல்ல காஹிராவுடைய ரோடுகள் நெருக்கடி ஆகலை, மக்களுடைய கூட்டம் அதிகரித்ததுனால அங்கு நெருக்கடி ஆகிவிட்டது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் செயலோ அல்லது அதனுடைய இடமோ அல்லது காலமோ இது போன்ற ஏதாவது ஒரு இணைப்பை கொண்டு அந்த செயலை இணைப்பதற்கு பேரு மஜாசே இஸ்னாதி என்பதாக, அதில் இஸ்னாதுல் மஜாசி என்பதாக சொல்லப்படும். அதில் இது அல் மஜாசுல் அக்லியாக இருக்கிறது. மஜாசுல் அக்லி என்றால் அது ஒரு வார்த்தை கொண்டு வரப்படும், அதை கொண்டு அதுக்கு என்ன செய்யப்படாது, பொருந்தாது, அதுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்காது. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினாலேயோ அல்லது இது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டோ இணைப்பு இருக்கிறதுனால அதோட தொடர்புபடுத்தப்படுமே ஒழிய அந்த நேரத்தில் அசலான பொருளை பயன்படுத்துறதும் அங்கே தப்பாயிரும். ஏன்னா அம்பத்தத்துங்கிறது வித்தால முடியாது, அதனால் அங்கே என்ன செய்ய முடியாது, அசலான பொருளையும் விளைவி சொல்ல முடியாது. அதனால எனது மஸ்னாதி இஸ்னாதி மஜாசியுடைய அர்த்தத்தை இங்கே வைக்கிறோம், மஜாசி அக்கலி என்பதாக சொல்லப்படும். சரி, மன்னம் வலா அதா, அப்போ அல்லாஹ் சொல்லும்போது மசலுல்லதீன இன்ஃபிகுன, அதாவது அல்லதீன மசலுல்லதீன இன்ஃபிகுன அம்மாலஹு ஃபீ சபீலில்லாஹி சும்ம லா யுத்பிஊன மன்னம் வலா அதா. நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுட்டு பிறகு அதை தொடர்ந்து இவங்க என்ன செய்கிறாங்க, பின்னாடியே மன்னன் அதாவது சொல்லி காட்டுதலையும் அதான் நோவினை செய்தலையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல மிம்பாபி திக்ரில் ஆமி பாதல் ஹாஸ், ஆமை நினைவு கூறுவது பாதல் ஹாஸ், ஹாஸான விஷயத்திற்கு பிறகு. முதலாவது ஹாஸை சொல்லிட்டு ஆம சொல்றது லி இஃபாதத்தி ஷுமூலி, என பொதுவான அதாவது ஒட்டுமொத்த பயனை அடைவதற்காகவும், லி அன்னல் அதா யஷ்முலுல் மண், நோவினை என்பது மண்ணுக்குள் இருக்கிறது, நோவினை தருவது என்பது உபகாரங்களை சொல்லி காட்டுவதிலே பொதிந்திருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மன்னம் வலா அதா என்பதாக சொல்றோம். மண் என்ற வார்த்தை என்ன, அது மண் என்றால் உபகாரத்தை சொல்லி காட்டுதல். அப்போ உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடிய பழக்கம் ஒருவருடன் இருக்கிறது, அப்போ அதே ஒரு நோவினை தரக்கூடியதுதான். அப்போ பிறகு தனியாக வேற என்ன செய்யலாம், அதா என்று சொல்வதன் மூலம் அந்த இடத்துல இன்னும் ஒரு அழுத்தத்தை நமக்கு சொல்லப்படுது, இன்னும் ஒரு அழுத்தத்தை நமக்கு சொல்லப்படுது. உதாரணமா சில இடங்களில் சிறப்பிற்காக வேண்டி ஹாஸுக்கு பிறகு ஆமை கொண்டு வருவாங்க, சில இடத்துல ஆமுக்கு பிறகு ஹாஸை கொண்டு வருவாங்க, ஏன்னா சிறப்பிற்காக வேண்டி. உதாரணமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிற மாதிரி தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒர் ரூஹு, தனஸ்ஸலுல் மலாயிகத்து ஒர் ரூஹி என்று சொல்கிறோம். இதெல்லாம் இத்னாபுடைய வகையை சார்ந்தது, மலக்குகள் இறங்குறாங்க. ஒர் ரூஹ், இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குகிறார்கள். மலக்குகள் இறங்குறதோட ஜிப்ரீல் இஸ்லாமும் இறங்குகிறார்கள் என்று சொல்றது. ஜிப்ரீல் இஸ்லாம் இறங்குறாங்க, மலக்கும் இறங்குறாங்க. மலக்குகள் என்று சொல்லும்போது ஜிப்ரீல் இஸ்லாம் அதில் உள்ள வந்துடுறாரு, அதிலே என்னது பொதுவாயிடுறாரு. ஆனால் மலக்குகள்னு சொல்லி தனியாக அதில் ஆம சொல்லிட்டு ஹாசு சொல்றது, அதில் ஆம சொல்லிட்டு ஹாசு சொல்றது. அடுத்து உள்ள உதாரணமாக ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். அப்போ ரப்பி ஃபிர்லி, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, வலி வாலிதை, என் பெற்றோர்களையும் மன்னிச்சிரு, வல் முஃமினீன வல் முஃமினாத், மோமினான ஆண்கள் பெண்கள் அவர்களையும் மன்னித்து விடு என்று அல்லாஹ் சொல்றோம். அப்போ இந்த இடத்துல ஹாஸ் சொல்லியாச்சு. என்ன ஹாஸ் சொல்லியாச்சு, பெற்றோர்களை மன்னிச்சிருங்கிற ஹாஸ் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுது, ஆமான விஷயத்த மூமின்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. மூமினான ஆண்கள் பெண்கள் என்று சொல்லிட்டு அடுத்ததாக அதுக்கு முன்னாடி பெற்றோர்களை கொண்டு வர்றதுனால இது ஹாஸுக்கு பிறகு ஆமை எடுத்து சொல்றான். இதன் மூலம் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை அதில் உறுதிப்படுத்தி சொல்வதற்காக வேண்டி இந்த வார்த்தை வழங்கப்படுகிறது. இதுக்கு தான் நினைச்சுவாங்க விக்ருல் ஹாசி பாதல் ஆம், விக்ருல் ஆமி பாதல் ஹாஸ், அதாவது ஹாஸுக்கு பிறகு ஆமை சொல்றது. ஏன்னா என்னது, அந்த ஹாஸுடைய அந்தஸ்துல அதாவது உமும் விக்ருல் ஆமி பாதல் ஹாஸ், அதில் ஏன்னா என்னது, ஹாஸுடைய இனாயத், ஹாஸை பற்றிய ஒரு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லப்படுது. ஹாஸை பற்றிய ஒரு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கு அந்த உதாரணங்கள் சொல்லப்படுது.
அதுக்கு தான் நம்ம இப்போ உதாரணங்கள் சொன்னோம். ரப்பி ஃபில்லி ஒலி வாலிதைய ஒலிமன் தஹல பைத்திய முக்மினம் ஒலின் முக்மினாத் என்பதாக. கதைனா இலைஹி தாலிக்கல் அம்ர் அன்ன தாபிர ஹாவுலாய் மக்தூம் முஸ்பிஹீன். அப்போ இதில் எல்லாம் என்னது ஆம் சொல்லப்பட்டுருச்சு, அதுக்கு ஹாஸ் சொல்லப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு ஆமை கொண்டு வந்து அல்லாஹ் நினைச்சலாம் ஹாஸுடைய ஒரு தக்கீது ஹாஸை இன்னும் உறுதிப்படுத்தி சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல அதுதான் சொல்லுது மண், அதாவது உபகாரங்களை பொதுவாக சொல்லி காட்டாது, உபகாரங்களை எந்த நிலையிலையும் சொல்லி காட்டுவது சரியல்ல என்று சொல்லிட்டு அதில் உபகாரங்களை சொல்லி காட்டுறதுன்னு இருக்குது. அதனை அதான் நோவினை தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது, அதை குத்தி பேசி நிகழ்ச்சி ஏற்படுத்தி தத்தாவுல் அவமரியாதை ஏற்படுத்தி அதை சொல்லுவது இருக்கிறது இன்னும் மிக மோசமானதாக இருக்கிறது. உபகாரத்தை சொல்லி காட்டுறதே பெரிய ஒரு தப்பு தான். அதுலேயும் உபகாரத்தை சொல்லி காட்டுறதுல கூட ஒரு சின்ன ஒரு அவருக்கு ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு சங்கடம் ஏற்படலாம். ஆனால் இன்னும் அதை குத்தி பேசுறதுனால பெரும் நோவினை ஏற்படும். அதை கொண்டு இன்னும் நோவினை மனசுல நெருக்கடி ஏற்படும் என்பதை சொல்லிட்டு தான் என்ன செய்யலாம், நீங்கள் அவ்வாறு குத்தி பேசாதீர்கள். ஆமுக்கு ஹாஸுக்கு பிறகு ஆமுடைய விஷயத்தெல்லாம் என்ன செய்யலாம் எடுத்து சொல்றான். இது குரானுடைய நடைமுறைகளில் ஆங்காங்கே வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. குரான் நடைமுறையில் ஆங்காங்கே வரக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதற்கு குரானில் எண்ணில் அடங்காத உதாரணங்களும் இருக்கிறது. குரான் இது சம்பந்தமான எண்ணில் அடங்காத உதாரணங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். பல இடங்கள் அல்லாஹ் அந்த மாதிரி சொல்லிட்டு நினைச்சிடான், மொத்தமாக சொல்லிட்டு தனியாகவும் சொல்கிறான், அதே மாதிரி தனியாகவும் சொல்லிட்டு மொத்தமாக சொல்கிறான். இதெல்லாம் இத்திலாபடி வகைகளாக சார்ந்தா இருக்குது. இதில் 6-7 வகை இருந்தாலும் அதில் ஒரு வகை தான் ஹாஸானதை சொன்னதற்கு பிறகு ஆமானதை எடுத்து கூறுவதற்கு சொல்லப்படும். மன்னம் ஒலா அதா, மண்ணை பற்றி சொல்லிட்டான், உபகாரத்தை சொல்லி காட்டாதீர்கள் என்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதா நோவினை தரக்கூடிய விஷயத்த குறிப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்லி இன்னும் அழுத்தமாக அதை வலியுறுத்தி கூறுகிறான். எனவே இந்த பலாகத் இன் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு முர்சல் முஜ்மலுடைய விஷயத்தின் தெளிவை கூறி அந்த உதாரணத்தை எடுத்து சொன்னான். அடுத்ததாக மஜாசே முர்சல் அக்லி என்று சொல்லப்படக்கூடிய மஜாசே இஸ்னாதியுடைய விளக்கங்களும், அடுத்ததாக இத்னாபுடைய அந்த விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹு தாலா இலக்கிய நயங்களை நமக்கு எடுத்துச் சொல்வதன் மூலம் குரானுடைய அழுத்தத்தை விளக்கத்தை தெளிவாக தெரியக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. அது மட்டுமல்லாமல் இன்னும் அதை தொடர்ந்து இன்னும் தொடராக இலக்கியம் சம்பந்தமான பாடங்கள் வருகிறது. இன்ஷா அல்லாஹ் நாம் இதை கற்றுக்கொள்வோம். அல்லாஹு தஆலா இதன் மூலம் குர்ஆனுடைய மிகப்பெரிய தெளிவுகளை வழங்கி நம்மை நற்பாக்கியத்தை தந்தல்வானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.